சென்னை புழுதிவாக்கத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தால் சீல் வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். குடியிருப்பு வளாகம் முழுவதும் ஆணுரைகள், போதைப் பொருட்கள் சிதறி கிடப்பது அந்த கட்டடத்தில் சட்டவிரோத செயல்கள் அரங்கேறி இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சென்னை பொழுதிவாக்கம் கலைமகள் தெருவில் 7 வீடுகளை கொண்ட கணேஷ் பார்க் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு விதிகளை மீறி கட்டப்பட்டதாக கூறி அந்த குடியிருப்புக்கு மாநகராட்சி சார்பில் சீல் வைக்கப்பட்டது. அந்த குடியிருப்புகளில் யாரும் வசிக்காத நிலையில் அவை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் இருந்தது. குறிப்பாக இளைஞர்கள் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை புகைக்கவும், பாலியல் தொழில் நடக்கும் இடமாகவும், கல்லூரி மாணவ மாணவியர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்துக் கொள்ளும் மீட்டிங் பிளேஸாகவும் இருந்து வந்துள்ளது. இதனால் நிம்மதியை தொலைத்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து கட்டடத்தின் உரிமையாளரிடம் கவலையுடன் கூற அவரும் நேரில் சென்று பார்த்துள்ளார். குடியிருப்பு வளாகம் முழுவதும் ஆங்காங்கே கிடந்த ஆணுரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான தடயங்களை கண்டு அதிர்ந்து போனவர் அங்கு நடைபெறக்கூடிய சட்டவிரோத செயல்களை கண்காணிக்கும் வண்ணம் சிசிடிவி கேமரா பொருத்தி அதன் மூலம் கண்காணித்தும் வந்தார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட கட்டடத்திற்குள் யாராவது சென்றால் அலாரம் அடிக்கும் வகையில் சிசிடிவி கேமரா செட்டப் செய்திருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர் 2 கட்டடத்திற்குள் எகிரி குதித்து மேலே சென்றனர். இது குறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த மாணவ மாணவியரை எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். விடுதிகள், ஹோட்டல் போன்ற இடங்களுக்கு சென்றால் பணம் செலவிட வேண்டும் என்றவர்கள் இது போன்ற பயன்பாட்டில் இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பு இடங்களை இன்ஸ்டாகிராமில் தேடி அங்கு செல்வோம் என கூறி காவல்துறையினரையே அதிர வைத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு வீட்டில் பேய் இருப்பதாகவும் அங்கு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அந்த வீட்டிற்கு சீல் வைத்தனர். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் மற்றும் உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகள், வணிக வளாகங்களை கண்டறிந்து மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம் சார்பாக அவற்றுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் போதை வஸ்துக்கள், மது, மாது போன்ற சட்டவிரோதமான செயல்கள் பாழடைந்த கட்டடங்களில் நடைபெற்று வருவது தொடர் கதையாகி வரும் நிலையில் கட்டட உரிமையாளர்கள் அந்த இடத்தில் வசிக்கவில்லை என்றாலும் முறையாக அதனை பராமரிப்பதோடு சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதேவேளையில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதும் பெற்றோரின் கடமையே என்கின்றனர் காவல்துறையினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்ராமன், ஒளிப்பதிவாளர் ஆண்டனி மற்றும் விஜயகாந்த்.